நம்ம இப்போ பார்க்க போகிற சாப்டர் வந்து ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸில் ரேஷ்னல் நம்பர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ரேஷ்னல் நம்பர்ஸ் நமக்கு ஏற்கனவே தெரியும். சின்ன கிளாஸ்லேயே 6th 7th அங்கேயே படிச்சிருக்கோம். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன? நேச்சுரல் நம்பர்ஸ்னால் கவுண்டிங் நம்பர்ஸ். சிம்பிளி சே கவுண்டிங் நம்பர்ஸ். இப்போ ஏதாவது ஒன்று கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம நேச்சுரல் நம்பர்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5 எக்ஸட்ரா இந்த மாதிரி கவுண்ட் பண்ணிக்கிட்டே போவோம். இதான் கவுண்டிங் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னாலே கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கணும்னா நம்ம 1லேருந்து தான் கவுண்ட் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷெல்ஃபில் வந்து புக் இருக்குது அப்படின்னா அந்த ஷெல்ஃபில் எவ்வளோ புக்ஸ் இருக்குது அப்படி கவுண்ட் பண்ணால் 1 2 3 4 5 6 அப்படின்னு கவுண்ட் பண்ணிக்கிட்டே போவோம். இது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு அடுத்து ஹோல் நம்பர்ஸ் எக்ஸ்டர்ன் ஆகும். ஹோல் நம்பர் எப்படி வரும்? இப்போ நம்ம அந்த ஷெல்ஃப்லையே புக்கெல்லாம் எடுத்துகிட்டு கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ எல்லா புக்ஸுமே காலி ஆயிடுச்சு. எல்லா புக்ஸையுமே எடுத்துட்டோம்னா அங்கே என்ன இருக்கும்? தேர் இஸ் நோ புக்ஸ். அங்கே வந்து புக்கே இருக்காதுங்கிறத வந்து மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷனில் டினோட் பண்ணணும் அப்படின்னா ஜீரோங்கிற நம்பரு, அந்த ஜீரோங்கிற சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ஜீரோ தான் இந்த நேச்சுரல் நம்பரோட இந்த ஜீரோவை இன்க்ளூட் பண்ணும்போது அது வந்து ஹோல் நம்பர்ஸ் ஆயிரும். இந்த நேச்சுரல் நம்பர்ஸோட ஜீரோவை இன்க்ளூட் பண்ணோம்னா அது ஹோல் நம்பர்ஸ். இதை வந்து நம்பர் லைனில் வந்து நம்ம டினோட் பண்ணுறோம். நம்பர் லைனில் எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா 0 1 2 3 4 5 அப்படி போயிட்டே இருக்கும் நம்பர் லைனில். அதுக்கடுத்து இது வந்து ஹோல் நம்பர்ஸ். இதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறமும் நம்பர்ஸ் நமக்கு எக்ஸ்டர்ன் ஆகும். இப்போ அப்வேர்ட்ஸில் ஃபார்வேர்டில் இந்த மாதிரி ஃபார்வேர்டில் மோர் இன்க்ரீஸிங்னா அதிகமாகிக்கிட்டே போகிறது, இல்லை மோர் எக்ஸ்ட்ராவாக வர்றது. ஃபார்வேர்ட்னா ஃப்ரண்ட்டில் போகிறது, அப் மேலே போகிறது. இது எல்லாத்தையுமே பாசிட்டிவில் டினோட் பண்ணுறோம். அப், ஃபார்வேர்டு, மோர் அதிகம், மோர் இன்க்ரீஸிங் இது எல்லாமே டினோட் பண்ணுறது பாசிட்டிவ். இன்க்ரீஸிங் இஸ் டினோட்டட் பை பாசிட்டிவ்ல டினோட் பண்ணுறோம். இந்த பாசிட்டிவ்க்கு சிம்பிள் வந்து ப்ளஸ் போட்டு IVE பாசிட்டிவ் அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. இந்த நம்பர்ஸ் வந்து இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் தான் பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருக்கும். அப்போ அப்புன்னா அதுக்கடுத்து டவுன் வரும். டவுன், பேக்வேர்டு, லெஸ், மோர் வரும்போது அதிகமாக கம்மியாக லெஸ். அதுக்கடுத்து இன்க்ரீஸிங்க்கு டிக்ரீஸிங் இதெல்லாம் வரும்போது இஸ் டினோட்டட் பை நெகட்டிவ் integers, negative numbers, positive numbers, negative numbersல வரும். negative numbers denoted by negatives. minus sign is denoted by minus sign. positive numbers denoted by plus signல denote பண்ணுறோம். இந்த பாசிட்டிவ் நம்பர்ஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் இன்டிஜர்ஸ். பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் நம்பர்ஸை தான் இன்டிஜர்ஸ்ன்னு சொல்கிறோம். பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். இதுதான் வந்து இந்த செட்டை எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா இதை டினோட் பண்ணுற சிம்பிள் வந்து இசட் ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ்குள்ளே பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது, நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்குது இந்த இன்டிஜர்ஸ்குள்ளே. இதை வந்து செட்டில் எப்படி டினோட் பண்ணுறோன்னா எக்ஸட்ரா -4 -3 -2 -1 0 1 2 3 4
எக்ஸட்ரா. இந்த மாதிரி செட்டில் டினோட் பண்ணுவோம். மூவ் டு ரைட் சைடு இஸ் எ இன்க்ரீசிங் ஆர்டர். மூவ் டு லெஃப்ட் சைடு இஸ் எ டிக்ரீசிங் ஆர்டர். லெஃப்ட் சைடு மூவ் ஆகும்போது டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்கும், ரைட் சைடு மூவ் ஆகும்போது இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்கும். இது இன்க்ரீசிங் ஆர்டர், இந்த லெஃப்ட் சைடு வரும்போது டிக்ரீசிங் ஆர்டர். 1 2 கம்பேர் பண்ணும்போது 1க்கு 2 ரைட் சைடில் இருந்தால் 2 இஸ் எ கிரேட்டஸ்ட் நம்பர். லெஃப்ட் சைடில் இருக்கிற நம்பர்ஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர்ஸ், ரைட் சைடில் இருக்கிற நம்பர்ஸ் கிரேட்டஸ்ட் நம்பர், லெஃப்ட் சைடில் இருக்கிற நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர். அந்த இதில் கம்பேர் பண்ணும்போது -3 -4, -3 -4 கம்பேர் பண்ணும்போது -3க்கு -4 லெஃப்ட் சைடில் இருக்குது. லெஃப்ட் சைடில் இருந்தால் லெஃப்ட் சைடில் இருக்கிற நம்பர் தான் ஸ்மாலஸ்ட் நம்பர், ரைட் சைடில் இருக்கிற நம்பர் தான் பிக்கஸ்ட் நம்பர். ஸோ -4 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர், -3 தான் பிக்கஸ்ட் நம்பர். பாசிட்டிவில் எல்லாருக்குமே தெரிஞ்சதான் 1 2 3 4 5 அதுதான் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆக கிரேட்டஸ்ட் நம்பராக இருக்கும். நெகட்டிவில் இந்த சைன் இல்லாமல் இந்த கிரேட்டஸ்ட் நம்பர் வந்து -1 தான் கிரேட்டஸ்ட் நம்பர், -2 -3 -4 இப்படி போக போக இது எல்லாமே ஸ்மாலஸ்ட் நம்பர். லெஃப்ட் சைடு போகிறது ஸ்மாலஸ்ட் நம்பர்ஸ். அடுத்தது இன்டிஜர்ஸ்க்கு அடுத்து இது நம்பர் லைன் இந்த மாதிரி எக்ஸ்டர்ன் ஆகிட்டே போகுது. இப்போ நம்பர் லைனை நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம்? சென்டரில் 0 1 2 3 4 5 6 எக்ஸட்ரா போய்ட்டு வரும். இந்த சைடு -1 -2 -3 -4 எக்ஸட்ரா இந்த சைடு போயிட்டே இருக்கும். இதுதான் இப்போதைக்கு நம்பர் லைனில் நமக்கு இருக்கிற இன்டிஜர்ஸ்க்கான நம்பர் லைன். இந்த 1க்கும் 2க்கும் கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் என்ன நம்பர்ஸ் வரும்? இந்த 0க்கும் 1க்கும் கேப் இருக்குது. இந்த கேப்பில் வர்ற நம்பர்ஸ் தான் ரேஷ்னல் நம்பர்ஸ். இந்த கேப்பை ஃபில் பண்ணுற நம்பர்ஸ் தான் ரேஷ்னல் நம்பர்ஸ். இந்த ரேஷ்னல் நம்பர்ஸை எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்க ஃப்ராக்ஷன் ஃபார்மில் தான் இந்த ரேஷ்னல் நம்பரை டினோட் பண்ணுறாங்க. ஏற்கனவே சின்ன கிளாஸில் படிச்சிருக்க ஃப்ராக்ஷன் மீன்ஸ் கோஷன்ட் அண்ட் நியூமரேட்டர் அண்டு டினாமினேட்டர் இருக்கிற ஃப்ராக்ஷன் மூலியமாக தான் இந்த ரேஷ்னல் நம்பரை டினோட் பண்ணுறாங்க. இந்த ஒவ்வொரு இன்டிஜர்ஸ்க்கும் நடுவில் கேப்ஸ் இருக்குது. இந்த கேப்பை ஃபில் பண்ணுற நம்பர்ஸ் தான் ரேஷ்னல் நம்பர்ஸ். இந்த ரேஷ்னல் நம்பர்ஸை டினோட் பண்ணுறது ஃப்ராக்ஷன் ஃபார்மில் டினோட் பண்ணுறோம். ஒரு இன்டிஜர்ஸ்க்கு நடுவில் எப்படி ரேஷ்னல் நம்பர்ஸை கண்டுபிடிக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு இன்டிஜர், 2 இன்டிஜர் எடுத்துக்கும். 2 and 3 2 and 3 இந்த இன்டிஜர்ஸ்க்கு நடுவில் என்ன ரேஷ்னல் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த இன்டிஜர்ஸ்க்கு நடுவில் என்ன ரேஷ்னல் நம்பர்ஸ் இருக்குன்னு எப்படி பார்க்குறது அப்படின்னா, இந்த ரெண்டுக்கும் மீன் பார்த்தாலே, அரித்மெட்டிக் மீன் பார்த்தாலே அதுதான் நம்மளோட அந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ரேஷ்னல் நம்பராக வரும். மீன் எப்படி பார்க்குறது? அந்த 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 5/2. 5/2 மீன்ஸ் 5/2னா எவ்வளவு? 5/2 இது ஃப்ராக்ஷன். இந்த ஃப்ராக்ஷன் வந்து எங்கே இருக்கும்னா, இந்த ஃப்ராக்ஷன் வந்து இஸ் ஏ ரேஷ்னல் நம்பர். இந்த ரேஷ்னல் நம்பர் எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த 2க்கும் 3க்கும் பிட்வீனில் இருக்கும். இந்த ரெண்டுக்கும் நடுவில் இந்த 5/2ங்கிற ரேஷ்னல் நம்பர் இருக்கும். இதுதான் ரேஷ்னல் நம்பர். ஏதாவது ஒரு 2 இன்டிஜர், அந்த 2 இன்டிஜருக்கும் நடுவில் ரேஷ்னல் நம்பர் கண்டுபிடிக்கிறது. இந்த 2 இன்டிஜர்ஸ்க்கோ 2 ரேஷ்னலுக்கோ நடுவில் பிட்வீனில் இருக்கிற ரேஷ்னல் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறையா மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் இந்த அரித்மெட்டிக் மீன் மெத்தட். இந்த அரித்மெட்டிக் மீனை வச்சு கண்டுபிடிக்கிறது. இப்போ 2க்கும் 3க்கும் நடுவில் என்ன நம்பர் கண்டுபிடிச்சோம்? 5/2 கண்டுபிடிச்சோம். 5/2ங்கிற ரேஷ்னல் நம்பர் கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த 2க்கும் நடுவில் ஒரு ரேஷ்னல் நம்பர் கண்டுபிடிக்கலாம். இந்த 2க்கும் இப்போ அரித்மெட்டிக் மீன் பார்க்க போகிறோம். 2 + 5/2/2.
இதோட வேல்யூ கால்குலேட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு மேலே வந்து ஒரு இன்டிஜர் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். இங்கே டினாமினேட்டர் 1 வந்துடும். 2/1 2/1 ப்ளஸ் 5/2 இந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் பார்த்தா 2. அப்போ இங்கே மேலே நியூமரேட்டரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4 ப்ளஸ் 5/2. அதுக்கப்புறம் இந்த 2 இந்த ஃப்ராக்ஷனில் இருக்கிற 2 போட்டிருக்கேன். இப்போ மேலே ஆட் பண்ணோம்னா என்ன ஆயிரும், நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ நியூமரேட்டரை ஆட் பண்ணிடலாம். 5 + 4 9 9/2/2 9/2/2. இப்போ ரெண்டு ஃப்ராக்ஷனுக்கு இங்கே கீழே 2 மட்டும் இருக்குன்னா 2/1. மேலே நியூமரேட்டரில் ஒரு ஃப்ராக்ஷன், டினாமினேட்டரில் ஒரு ஃப்ராக்ஷன் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணனா இங்கே என்ன பண்ணணும், கீழே இருக்க டினாமினேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷனோட ரெசிப்ரோக்கலால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 9/2 × 1/2 9/2 × 1/2 = ஃப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன். நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ண போகிறோம், டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணோம். 9 × 1 9/2 2s are 4 9/4. அப்போ இந்த 2க்கும் 5/2க்கும் பிட்வீனில் இருக்கிற ஒரு ரேஷ்னல் நம்பர் 9/4. இதே மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். எவ்வளோ ரேஷ்னல் நம்பர் வேணாலும் நம்ம கண்டுபிடிச்சிட்டே போகலாம். இப்போ அடுத்தது இப்போ 2க்கு அடுத்து 9/4 கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே 5/2 இருக்குது. அடுத்து இங்கே 3 இருக்குது. இப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ரேஷ்னல் நம்பர் கண்டுபிடிக்கலாம். இதே மெத்தடில், இதே அரித்மெட்டிக் மெத்தடில் இதை ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி இதே மாதிரி ஒரு ரேஷ்னல் நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிட்டே போகலாம். அதனால தான் இந்த ரெண்டு இன்டிஜர்ஸ்க்கும் பிட்வீனில் infinite number of rational numbers are there. Infinite number of rational numbers இருக்கு. இந்த any two integers, any two rational numbers, அந்த இதுக்கு நடுவில் any two rational நம்பருக்கும் பிட்வீனில் infinite number of rational numbers இருக்குது. இதே மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிட்டே உள்ள கண்டுபிடிச்சிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ரேஷ்னல் நம்பர், அடுத்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ரேஷ்னல் நம்பர்னு நம்ம இன்ஃபைனைட் ஆஃப் நம்பர்ஸ் ரேஷ்னல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கலாம். இது ஒரு மெத்தட், அரித்மெட்டிக் மெத்தட். இந்த மெத்தட் வந்து அரித்மெட்டிக் மீன், ஆவரேஜ் மாதிரி, ஆவரேஜ் கிட்டத்தட்ட ஆவரேஜ் தான். ஆவரேஜ் மாதிரி ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம், 2ஆல் டிவைட் பண்ணோம்னா ஆவரேஜ். அந்த மெத்தடில் கண்டுபிடிக்கிறது இந்த மெத்தடு. அடுத்து என்ன மெத்தட் இருக்குது அப்படின்னு பார்த்தா, இன்னொரு மெத்தட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, இப்போ P/1/2 3/4 இந்த ரெண்டு ரேஷ்னல் நம்பருக்கும் பிட்வீனில் இருக்க ரேஷ்னல் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதை விட இது வந்து கிரேட்டஸ்ட் நம்பராக இருக்கணும். இந்த 1/2 ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்கணும், இந்த 3/4 கிரேட்டஸ்ட் நம்பராக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால், இந்த கண்டிஷனில் இருந்தால் நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே நியூமரேட்டரையும் ஆட் பண்ணி நியூமரேட்டரை ஆட் பண்ணி டினாமினேட்டரையும் ஆட் பண்ணால் வர்ற ஃப்ராக்ஷனும் இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும். இப்போ அந்த மெத்தடில் போட்டோம்னா 1 நியூமரேட்டர் 1 3 1 + 3 1 + 3/2 + 4 = 1 + 3 4 4/2 + 4 6 என்ன வந்துடும் 2/3. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 2s are 4 3 2s are 6. ஸோ 2/3 1/2 less than 2/3 less than 3/4. இந்த ரெண்டுக்கும் நடுவில் இது இருக்கும். இதை எப்படி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ஃப்ராக்ஷன்கிறது ஒன்றும் கிடையாது. இதை வந்து டெசிமல், இந்த ஃப்ராக்ஷனை, இந்த ரேஷனல் நம்பரை வந்து நம்ம டெசிமல் ஃபார்மில் எழுதலாம். 1/2 மீன்ஸ் 0.5 0.5 3/4 0.75 0.75. இந்த டெசிமலை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ஃப்ராக்ஷனை டிவைட் பண்ணோம்னா வந்துடும் 2/3. 2/3 2வை 3ஆல் டிவைட் பண்ணுறோம். 2வை 3ஆல் டிவைட் பண்ணோம்னா இங்கே 2 இருக்குது, 3 பிக்கஸ்ட் நம்பர். ஸோ நம்ம பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கிறோம். 0 சேர்க்கும்போது 6 3s are 18 பேலன்ஸ் ரிமைனிங் 2. அகைன் ஒரு 0 சேர்த்தோம்னா திரும்பவும் 6 3s are 18 18 2. இந்த மாதிரி இது
எண்ட்லெஸ்ஸாக இதே இது கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம 0.66ங்கிறத மட்டும் எழுதிக்கிறோம். அப்போ இது வந்து 1/2ங்கிறது 0.5, 3/4ங்கிறது 0.75, 2/3. இந்த 2/3 எப்படி கண்டுபிடிச்சோம்? இங்கே நியூமரேட்டரையும் இந்த நியூமரேட்டரையும் ஆட் பண்ணோம், டினாமினேட்டரையும் ஆட் பண்ணோம். இங்கே வந்து 4/6ன்னு வந்தனால அதை சிம்பிளிஃபை பண்ண முடியுங்கிறதுனால நான் இங்கே சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு எழுதியிருக்கேன். இந்த மாதிரியும் இந்த ரெண்டுக்கும் நடுவில் அடுத்து இன்னொரு ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கலாம், இந்த ரெண்டுக்கும் நடுவில் இன்னொரு ரேஷனல் கண்டுபிடிக்கலாம். இப்படியே நம்ம கண்டுபிடிச்சிட்டே போகலாம். இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் இருக்குது. அனதர் மெத்தட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா டெசிமல்ஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற மெத்தடு. டெசிமல்ஸை யூஸ் பண்ணி எனக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதே தான். இப்போ இங்கே 1/2 இருக்குது. இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். 1/2. இன்னொரு ஃப்ராக்ஷன் வந்து 3/4. 1/2 3/4. 1/2ஓட டெசிமல் என்ன? 0.5. 3/4ஓட டெசிமல் என்ன? 0.75. இப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் என்ன நம்பர்ஸ்லாம் எழுதலாம்? டெசிமல்லே எழுதலாம். 0.5, 0.6, 0.572. 6 வந்து இந்த சைடு வந்துடும், 5க்கு முன்னாடி வராது. 0.5, 0.57, 0.58, 0.59, 0.6, அதுக்கப்புறம் 0.601, 600, 0.601, 0.602, 0.603, இந்த மாதிரி போயிட்டே போகலாம். எவ்வளோ வேணாலும் நம்ம எழுதலாம். இது வந்து டெசிமல் ஃபார்மில் எழுதுறது. டெசிமல் ஃபார்மில் ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறது. இப்போ இங்கே வந்து 2 டிஜிட் இருக்குது, 0. இங்கே 1 டிஜிட் இருக்குது, 0.5ன்னு இங்கே 1 டிஜிட் இருக்குது, இங்கே 2 டிஜிட் இருக்குது, 0.75ன்னு 2, இங்கே வந்து 2 டிஜிட் இருக்குது. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்? 0.50ன்னு இங்கே வைக்கிறேன். இங்கே 2 டிஜிட் இருக்கனால இங்கேயும் நான் 2 டிஜிட்டு கொண்டு வந்துடுறேன். ஏன்னா டெசிமலுக்கு அப்புறம் நீ போடுற 0க்கு நோ வேல்யூஸ், நீ எவ்வளோ 0 வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 50 இங்கே போட்டுக்கிறேன். இங்கே 0.75 இருக்குது, இங்கே 50, இங்கே 75. இந்த ரெண்டுக்கும் நடுவில் நமக்கு எவ்வளோ டெசிமல்ஸ் கிடைக்கும் அப்படின்னா 15 டெசிமல் கிடைக்கும். 0.15க்கும் நிறையாவே எழுதலாம். இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் டெசிமல்ஸை நம்ம இங்கே எழுதலாம். 0.5, 0க்கு அடுத்து 0.51, 0.52, 0.53, 0.54, இந்த மாதிரி எழுதிக்கிட்டே போகலாம். எக்ஸட்ரா நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எழுதிட்டே போகலாம். இது வந்து டெசிமல் ஃபார்ம். இது வந்து டெசிமல் மெத்தடில் 2 ரேஷனல் நம்பருக்கு பிட்வீனில் நம்ம ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிற மெத்தடு. இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்ன இருக்குது அப்படின்னா எல்சிஎம் மெத்தட். எல்சிஎம் மெத்தடில் என்ன வரும்? இதே கொஷினை எடுத்துக்குவோம். 1/2, 3/4 அப்படின்னா இந்த 2 ஃப்ராக்ஷனுக்கும் எல்சிஎம் பார்க்குறோம். 2க்கும் 4க்கும் எல்சிஎம் ஆஃப் 2 and 4. LCM of 2 and 4 is 4. So 1/2 equal to into 2 equal to 2/4. இங்கே என்ன வந்துடும்? 3/4. இங்கே 4 தான் இருக்குது, ஸோ அது அப்படியே தான் வந்துடும், 3/4. இப்போ இந்த 2/4க்கும் 3/4க்கும் பிட்வீனில் எந்த ரேஷனல் நம்பரும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நியூமரேட்டர் 2/4, நெக்ஸ்ட் நம்பரே 3/4 தான் வரப்போகுது. ஸோ இந்த 2 நடுவில் நம்ம எழுத முடியாது. ஸோ எழுதுறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 2/4 இந்த 3/4 நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம், இல்லை 3. இதுக்கு ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் எழுத போகிறேன். இதுக்கு ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் எழுதுனேன்னா எனக்கு 2க்கும் பிட்வீனில் கொஞ்சம் நம்பர்ஸ் கிடைக்கும். அதனால் இதுக்கு ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் எழுதுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 மல்டிப்ளை பண்ணேன்னா என்ன வந்துடும்? 3 மல்டிப்ளை பண்ணும்போது நியூமரேட்டரில் 6/12 ஈக்குவல் டு 9/12. இப்போ இந்த 6/12க்கும் 9/12க்கும் பிட்வீனில் எனக்கு 2 ஃப்ராக்ஷன்ஸ் கிடைக்கும். 2 ஃப்ராக்ஷன்ஸ் கிடைக்கும். 7/12, 8/12ன்னு 2 கிடைக்கும். இப்போ நமக்கு சப்போஸ் 4 ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க
அப்படின்னா அப்போ நமக்கு இங்கே 2 தான் நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், இங்கே 3க்கு பதிலாக 4ஓ 5ஓ வேறு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். 4ஓ 5 4 போட்டேன்னா 4 2s are 8, இங்கே 3 4s are 12 வரும். அப்போ 8க்கும் 12க்கும் பிட்வீனில் எனக்கு 3 நம்பர்ஸ் தான் கிடைக்கும். 9 10 11 3 நம்பர்ஸ் தான் கிடைக்கும். ஸோ நான் 4 விட்டுட்டு அடுத்து என்ன நம்பர் போட்டு பார்க்கலாம், 5 போடலாம். 5 போட்டால் என்ன வரும், 2 5s are 10 வந்துடும். 2 5s are 10, இங்கே 5 4s are 20. இங்கேயும் 5 போடுறேன். 5 போட்டால் 5 3s are 15 by 5 4s are 20. இப்போ இந்த 10 by 20க்கும் 15 by 20க்கும் பிட்வீனில் நமக்கு 4 ரேஷ்னல் நம்பர்ஸ் கிடச்சிரும். 11 by 20, 12 by 20, 13 by 20, 14 by 20. இந்த மாதிரி 4 ரேஷ்னல் நம்பர்ஸ் கிடச்சிரும். இது வந்து எல்சிஎம் மெத்தட். இது ஒரு மெத்தட். எல்சிஎம் மெத்தடில் இது கண்டுபிடிக்கிறது. இப்போ ஏன் இங்கே வந்து நான் 5ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்சிஎம் தான் பார்க்கணும். எல்சிஎம் பார்க்கும்போது எனக்கு 2 3ன்னு நெக்ஸ்ட் நம்பரே கிடச்சிடுது. 2ம் 3யும் நெக்ஸ்ட் நம்பரே கிடச்சிது எனக்கு. அப்போ இங்கே பிட்வீனில் என்னால் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 போடலாம், 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம், 4 5 இதுக்கு ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் தான். இதுவும் சேம் தான். இந்த 10 by 20ங்கிறதும் இந்த 2 by 4ம் ஈக்குவலண்ட் தான், ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் தான். எனக்கு இங்கே பிட்வீனில் கொஞ்சம் நம்பர்ஸ் நிறைய கிடைக்கும். அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே வந்து 5ஐ திரும்ப 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 4 பண்ணேன்னா எனக்கு 2 நம்பர்ஸோ 3 நம்பர்ஸோ தான் கிடைக்கும். இப்போ கொஷினில் வந்து ஃபைண்ட் 4 ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்னு கேட்டுப்பாங்க. இப்போ 4 நம்பர் 4 ரேஷ்னல் நம்பர்ஸ் கிடைக்கணும். எனக்கு இங்கே நான் 4 போடும்போது என்ன ஆயிரும், 2 4s are 8, 8 by 16. இங்கே 3 by 4 into 4 போடும்போது 12 by 16 கிடைக்கும். 8க்கும் 12க்கும் பிட்வீனில் பார்த்தா 9 10 11 3 நம்பர்ஸ் தான் கிடைக்கும். ஸோ 9 9 10 11 3 நம்பர்ஸ் தான் கிடைக்கும். இப்போ நமக்கு அங்கே 6 நம்பர்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா 4 நம்பர்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா இங்கே நமக்கு 3 நம்பர்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், 4 மல்டிப்ளை பண்ணாமல் 5ஐ மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 5ஐ மல்டிப்ளை பண்ணும்போது 10 by 20 15 by 20ன்னு கிடச்சிரும். 10 by 20க்கும் 15 by 20க்கும் பிட்வீனில் எனக்கு 4 ரேஷ்னல் நம்பர்ஸ் கிடச்சிரும். நம்ம இங்கே 5ம் போட்டுக்கலாம், 6ம் போட்டுக்கலாம், அது நமக்கு என்ன வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கேற்றாப்புல நமக்கு நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி கிடைக்கும். கொஞ்சம் அதிகமான நம்பர்ஸ் கிடைக்கும். அவ்வளோதான். இந்த எக்ஸசைஸ் நம்பர் 2.1க்கு முன்னாடி இருக்க இதோட டெஃபினிஷன்ஸ். இதிலிருந்து எக்ஸசைஸ் 2.1 கொடுத்துருக்காங்க. ஒரு 3 சம் கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணிப்பார்.